ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டெய்லி நோட்ஸில் 10 நிமிஷத்தில் குயிக்காக உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்ய போகிறோம். இந்த மாதிரி 6 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். குக்கிங் ஆயில் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். இந்த உருளைக்கிழங்க தோலை எல்லாத்தையும் நல்லா சீவி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா ஸ்லைஸாக சீவிக்கலாம். சீவுறதுக்கு இந்த மாதிரி நான் வச்சுருக்கிறேன். இதில் இந்த பிளேடை யூஸ் பண்ணி தான் நான் சீவ போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சீவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தின்னா அழகாக எல்லாத்தையும் சீவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே சீவிட்டேன். இதை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பேன் வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம சீவி வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேமை வந்து ஹைலே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்ய வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிளறி எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி சீவி நம்ம இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்படி கடையில் கிடைக்கிற அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரியே இருக்கும். உருளைக்கிழங்கு சீவி நம்ம டைரெக்டாகவே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதை கழுவ அந்த மாதிரி எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த மாதிரி டைரெக்டாக பொரிச்சு எடுத்தாலும் சிப்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம போட்ட எல்லா சிப்ஸ்லையுமே இந்த ஓரத்துலலாம் நல்லா ப்ரௌன் ஆகிருக்கணும். அப்படி ஆயிடுச்சுன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாமே ஆகட்டும், அப்புறம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ போட்ட எல்லா சிப்ஸுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துக்கலாம். சிப்ஸ் எல்லாத்தையுமே பொரிச்சு வச்சுட்டேன். சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த சிப்ஸை இப்படியே சாப்பிடணுன்னாலும் சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இன்னும் காரசாரமாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இதில் உப்பு மிளகாய் பொடியும் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். நான் இதில் எடுத்து வச்சுருந்த உப்பையும் மிளகாய் பொடியும் ஆட் பண்ணுறேன். இதை இந்த மாதிரி இப்படி குலுக்கி எடுத்துட்டோன்னா எல்லா பக்கமும் உப்பு மிளகாய் பொடியும் ஈவனாக சேர்ந்துடும். இப்போ உப்பு மிளகாய் பொடியும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. சூப்பராக இப்போ காரசாரமாக உப்பும் சேர்ந்து நம்மளோட பொட்டேட்டோ சிப்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம டெய்லி நோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி புது புது ரெசிபீஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டெய்லி நோட்ஸ், ருசியின் புதுமை.